நீங்கள் திரு ஸ்டாலினுடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆமாம் சார். எனக்கு அதுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்லியிருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கும் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேவை உடைக்க முடக்க இதெல்லாம் திமுக தான் பண்ணினது அப்படிங்கிற சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் பார்ப்போம். முதல்ல வந்து அரவிந்தாக்ஷனுக்கும் டீமுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உண்மையிலேயுமே கடந்த 2016க்கு பிறகு, எங்களுடைய அம்மா மறைவுக்கு பிறகு கட்சியை உடைத்தவர்களோட நோக்கம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே தங்களுடைய வாயால் அதை தெரிவித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எங்களோட ஒரு காலத்தில் பயணித்தவர்கள் அதிமுகவால் இரட்டை இலை சின்னத்தால் முதல்வரானவர்கள் இன்னைக்கு எதிர்த்தரப்பில் போய் உறவாடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு யார் முகவரி கொடுத்தார்களோ, யார் வாழ்வளித்தார்களோ அவர்களையே அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால், அப்போ அந்த விஷயம் எதை காட்டுகிறது? திமுக என்கின்ற கட்சி அதிமுக என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தில் ஓட்டை போட முடியுமா என்பதை முயற்சி செய்திருக்கிறது. அந்த முயற்சியில் படு தோல்வி அடைந்து, அந்த தோல்வியின் காரணமாக இன்றைக்கு திருவாரூரில் ஆரம்பித்திருக்கிறார் தன்னுடைய முதல் புலம்பலை. அந்த முதல் புலம்பலை அவர் தேர்தல் பிரச்சாரம் என்று சொல்லிக் கொள்வது மிகவும் நகைப்புக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன்.